உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், ராணிக்கு இப்ப டோன்ட் வரி மிஸ்டர் சித்தார்த். அவங்களோட பல்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் பெட்டர் ஆயிட்டே வருது. சீக்கிரமே ரெக்கவரி ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு மிஸ்டர் சித்தார்த். டாக்டர், இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். இப்ப நீங்க தான் எனக்கு கடவுளா தெரியுறீங்க. என் ராணியை காப்பாத்தின கடவுள். நோ மிஸ்டர் சித்தார்த், நான் வெறும் டாக்டர் தான். நான் படிச்ச படிப்பை வச்சு மருத்துவம் பார்க்குற டாக்டர். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. ராணி விஷயத்துல அதுதான் நமக்கு உதவி பண்ணிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அப்படிங்களா? என்ன சித்தார்த் சார், டாக்டர் இவ்வளவு தூரம் பாசிட்டிவா சொல்லிட்டு போறாரு. அப்பவும் நீங்க இப்படி கலங்கி பண்ணினா என்ன அர்த்தம் சார்? ராணி தைரியமானவங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே நீங்க தானே சார். நீங்களே இப்படி உடைஞ்சு போனா அவங்க எப்படி சார் ரெக்கவர் ஆவாங்க? சரிங்க, நான் தைரியமா இருக்கேன். சார் சார், உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க, வந்து பாருங்க சார். நான் வரேங்க. நீங்க பாத்துக்கோங்க, நான் இதோ வந்துடுறேன். ஓகே சார். சொல்லுங்க டாக்டர். உட்காருங்க. சாரி மிஸ்டர் சித்தார்த், ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால், அதனால தான் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. இப்போ ராணியோட ஹெல்த் ரொம்ப பெட்டராவே இருக்கு. அதனால நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம், தைரியமா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதை கேட்கறதுக்காகவே கடவுளை நீங்க அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன சித்தார்த், நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொன்னதுக்கு எனக்கே விபூதி தரீங்களா? ஐயோ டாக்டர், ராணி நல்லபடியா குணமாகி வரணும்னு சில நேர்த்தி கடனை முடிச்சுட்டு நான் நேரா இங்கதான் வரேன். உங்க வைஃப் மேலயும் குழந்தை மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. இந்த லவ்வும் கேரும் அனுபவிக்கிறதுக்காகவாவது கண்டிப்பா கடவுள் அவங்கள சீக்கிரமாவே ரெக்கவர் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவார். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் சித்தார்த். உங்க நம்பிக்கையும் அவங்களோட வில் பவரும் அவங்கள சீக்கிரமாவே குணமாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அப்ப நான் வரேன் டாக்டர். ஓகே. நீ அந்த குப்பத்துக்காரி ராணியோட ஃப்ரெண்டாமே, அப்படியா? ஆமா, நீங்க 2 பேரும் ஆசிரமத்துல தானே வளர்ந்தீங்க. எந்த சொந்த பந்தமும் இல்லாம பணம் காசு எதுவுமே அனுபவிக்காம அனாதையா வளர்ந்துருக்கீங்கல்ல. இங்க பாரு, நீ லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு எங்க கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அத மட்டும் நீ எங்களுக்கு சரியா பண்ணி கொடுத்துட்டீனா எங்களுக்கு பெரிய சொத்து கிடைக்கும். அதுல இருந்து உனக்கு ஒரு ஷேர் கொடுத்துறோம். என்ன சொல்ற? இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இங்க பாரு, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டோம்னா இந்த சொத்து முழுக்க எங்க பேருக்கு வந்துரும். அதுல ஒரு பங்கு உனக்கு கொடுக்கறோம்னு சொல்றோம். எதுக்காக சிரிக்கிற? முதல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மா, என்னம்மா சிரிக்கிறா? ஏய், நாங்க இவ்வளவு தூரம் இங்க நின்னு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா எங்களை கொஞ்சம் கூட மதிக்காம அப்படி என்ன பெருசா போன்ல பாத்துக்கிட்டு இருக்க?
ஏய், யார் நீ? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இன்னுமா தெரியல? உங்க எல்லாரோட கதையும் முடிக்க வந்திருக்க ஸ்வாதி. ஐயோ அம்மாடி, இங்க பாருமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டோமா. எங்களை தயவு செஞ்சு காட்டி கொடுத்துறாதம்மா. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் உன்கிட்ட கெஞ்சிட்டு நீ போன பாத்தியா? அது மட்டும் இந்த சாவித்திரி கிட்ட நடக்கவே நடக்காது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஆனா தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு வீணா செத்து போயிடாத. சொத்துக்காக சொந்தங்களே கொலை பண்றீங்களே, உங்களுக்கும் நீங்க பணம் கொடுத்த ரவுடிங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சோ, பணத்துக்காக தனக்கு சம்பந்தமே இல்லாத அவங்கள அவங்க கொல்றாங்க. நீங்க பணத்துக்காக உங்க சொந்த பந்தங்களே கொல்றீங்க. சீ, பணவெறி புடிச்ச பிசாசுங்களா. ஐய, சும்மா நிறுத்துறீ. என்ன பாடம் நடத்துறியா? ஆமா, நாங்க பிசாசுங்க தான். அந்த பொம்மிய கொன்ன மாதிரியே ராணியையும் கொன்னுட்டு எங்க லிஸ்ட்லயே இல்லாம தேவையில்லாம ஆஜராயிருக்கிய நீ. ராணிய காப்பாத்துறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு அநியாயமா இப்ப எங்க கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்ட. உன்னையும் கொன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் ராணி பக்கத்துல இல்ல. அவளோட நிழல கூட உங்களால நெருங்க முடியாது. நடக்க போற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறத சாவித்ரியா இல்ல இந்த ஸ்வாதியான்னு பாத்துருவோம். பாப்போண்டி. சரி சரி, கிளம்புங்க. கிளம்புங்க. ம், போறதும் போறீங்க, அப்படியே இந்த கதவை கொஞ்சம் சாத்திட்டு போங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வாதியோட ஆட்டமே ஆரம்பம். மா, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஏய், குறக்கோடம் தாண்டா ஓவரா கூத்தாடும். வந்திருக்கிறவ பொம்மி ராணிய விட ரொம்ப தலைவலி பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. ஒருத்தி போனா இன்னொருத்தி நம்ம முன்னாடி வந்து என்னமோ ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.